ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்து இது அப்படி இந்த வரி விதிப்பு முறையே அவங்க மாத்தினாங்க. இதற்கு முன்னாடி எங்க உற்பத்தி பண்ணாங்களோ அங்க வரி விதிச்சாங்க. இப்ப எங்க நுகர்றாங்களோ அங்க வரி விதிக்குன்னு சொல்லும் போது நமக்கெல்லாம் நம்ம வரிகள் குறைய ஆரம்பிச்சிச்சு. உற்பத்தி பண்ண மாநிலங்கள்லாம் பெருவாரியா பாதிக்கப்பட்டுச்சு. நம்ம ஒப்பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்கள் யார் எடுப்போம்? மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா எடுக்கிறீங்க. கர்நாடகாவில் 3 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சியில் இருந்துச்சு. இன்னைக்கு பிஜேபி தான் 2வது பெரிய கட்சி. மகாராஷ்டிராலையும் குஜராத்லயும் பிஜேபி மட்டுமே தான் ஆட்சியில் இருக்கு. அப்போ அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். அவங்க ஆட்சியில் இருக்கிற இதுகளுக்கு அவங்க நிறைய செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி 60 வருஷத்துல இருந்ததை விட 75% எவ்வளவு இருந்துச்சோ அதுல 75 to 80% அதை விட அதிகமா அந்த இருந்ததுல இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இதுதானே 20 லட்சம் கோடி இருந்த ஜிஎஸ்டிபி 36 லட்சம் கோடி ஆயிருக்குன்னா அப்ப கிட்டத்தட்ட 80% கூடி இருக்கு. அப்ப வரலாற்றுல இல்லாத அளவுக்கு தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா நீங்க கொடுக்கறது என்ன தெரியுதுன்னா, நான் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றும் நிறைவேற்ற போவதில்லை என்பதை நீங்க மறைமுகமா சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்ல பிஜேபி கவர்மெண்ட் மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரியுது. அடுத்த 5 வருஷத்துக்கு இதே தான் சொல்ல போறீங்க. பிம்பிலிக்கி பிலாபி ஒண்ணும் இல்ல, பிம்பிலிக்கி பிலாபி ஒண்ணும் இல்லன்னு தான் நீங்க சொல்ல போறீங்கன்னு தெரியுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நாம பேசுபொருளாக எடுத்துக்கூடிய தலைப்பு, தமிழக நிதியமைச்சர் மரி வில்சன் அவர்கள் அவர் பதவியேற்ற சமயத்திலிருந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு மாநிலத்தின் நிதி நிலைமை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கன்னு சொல்லி சமர்ப்பிச்சார். சரி, வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னா, டு லே திங்ஸ் பிளாக் அண்ட் ப்ளூ, அதாவது மொத்தமா என்ன இருக்கு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லக்கூடியதுதான் வெள்ளை அறிக்கை. அப்படி நம்ம தமிழகத்தோட நிதிநிலைமையை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை இன்னைக்கு அவர் தாக்கல் பண்றாரு. சரி, வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல புலம்பி தள்ளினாங்க. ஒரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னாங்க. அப்ப 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சது தானே. தெரிஞ்ச ஒரு விஷயத்த வெள்ளை அறிக்கையா என்னத்துக்கு தாக்கல் பண்ணணும்? அப்பவே அவர் சொல்லும் போதே அந்த கேள்வியில தான் செஞ்சது. 1000 வாக்குறுதிகள் கொடுக்கும் போதே அந்த வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பே உங்களுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரியும். இப்ப நீங்க ஏன் கொடுத்தீங்க? வெள்ளை அறிக்கை என்ன தாக்கல் பண்ண வேண்டியது இருக்கு? இனிமேல் நாங்கள் டிரான்ஸ்பரண்டா இருந்துட்டு போவோம் நீங்க சொல்லிட்டு போயிடலாமா ஒரு கேள்வி எழுந்துச்சு. சரி, இது ஒரு புறம் இருக்க, பைனான்ஸ் 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு மாநிலத்தை பத்தி ரொம்ப பேசுறது, ரொம்ப பேசுறாங்க. தமிழ்நாட்டில் கடன் ஜாஸ்தி அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு என்றைக்குமே ப்ரொடியூசிங் மாநிலம், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய உள்ள, இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா கிடையாது. இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அப்ப எப்படி மகாராஷ்டிரா நம்பர் 1 மாநிலமா இருக்கு வருமானத்துல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, எனக்கு புரியுது. ஒரு மாநிலம், இப்ப தமிழ்நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, அந்த இண்டஸ்ட்ரியோட ஹெட் குவார்டர்ஸ் பாம்பேல இருக்கும். பாம்பே தான் இந்தியாவில் உள்ள நிறைய கம்பெனிஸ்க்கு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற இடம், அதாவது தலைமை அலுவலகம் இருக்கிற இடம். அப்ப என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து அந்த வருமானத்தையும் அவங்க காமிக்கிறது மகாராஷ்டிராவோட ஹெட் ஆபீஸ் மூலமா தான் காமிப்பாங்க. அந்த வருமானம் பாம்பேக்கு தான் போய் சேரும். வேலை வாய்ப்பு தமிழகத்தில் நிறைய இருக்கும், வருமானம் பாம்பேக்கு தான் போய் சேரும், அதாவது மகாராஷ்டிராக்கு தான் போய் சேரும். அப்ப அதனாலதான் வருமானம் அதிகம் உள்ள மாநிலமா மகாராஷ்டிரா என்றைக்குமே இருக்கும். தமிழ்நாடு 4-5 இருந்து இன்னைக்கு இடிச்சு புடிச்சு மேல செகண்டுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா உள்ள ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு. அப்போ ஒரு மாநிலத்தோட நிதி நிலைமையை நம்ம எப்படி பார்க்க வேண்டும்? நான் தான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு ப்ரொடியூசிங் ஸ்டேட். இதற்கு முன்னால வரி, ஜிஎஸ்டிக்கு முன்னால வரி விதிப்பு எப்படி இருந்துச்சுன்னா, எந்த இடத்தில் நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்களோ அங்க நீங்க வரி விதிப்பீங்க. அப்ப அந்த மாநிலத்துக்கு வரி வரும். உதாரணத்துக்கு இந்தியாவில் 100 பொருள், அப்ப 20 பொருள் தமிழ்நாட்டில் தயாரிச்சாங்கன்னா அந்த 20 பொருளுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ற தயாரிக்கிற இடத்துல உள்ள வரி இருக்கு பாருங்க, அந்த வரி, சேல்ஸ் டாக்ஸ், அந்த டாக்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். அப்ப தமிழ்நாடு ஒரு வளமான மாநிலமா இருந்துச்சு. தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத் எல்லாம் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ், அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம். இங்கெல்லாம் வளம், நல்ல வருமானம் இருந்துச்சு. மற்ற மாநிலங்கள்ல கன்சியூமிங் ஸ்டேட்ஸ், அதாவது நுகர்வு மாநிலங்கள். அப்ப அவங்களுக்கு அந்த வரி வருமானம் அவ்வளவு இல்லை. அப்ப நீங்க நல்லா பார்க்கணும், ஜிஎஸ்டிக்கு முன்னால வரைக்கும் தமிழ்நாடு அநேகமா பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ளஸ் ஸ்டேட்டா தான் இருக்கும். அந்த பிஸ்கல் டெபிசிட்னு சொல்லுவாங்க, வருமான வரி குறைவே இருக்காது. ஒவ்வொரு வருஷம் வருமானம் மிகைதான் இருக்கும், குறை இருக்காது. அப்ப அந்த அளவுக்கு இருந்த ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. திடீர்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் வழக்கம் போல ஒன்றும் நல்லா செய்யாது. காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்து இது அப்படி இந்த வரி விதிப்பு முறையே அவங்க மாத்தினாங்க. இதற்கு முன்னாடி எங்க உற்பத்தி பண்ணாங்களோ அங்க வரி விதிச்சாங்க. இப்ப எங்க நுகர்றாங்களோ அங்க வரி விதிக்குன்னு சொல்லும் போது நமக்கெல்லாம் நம்ம வரிகள் குறைய ஆரம்பிச்சிச்சு. உற்பத்தி பண்ண மாநிலங்கள்லாம் பெருவாரியா பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப வட மாநிலங்களுக்கெல்லாம், அவங்களுக்கு ஒட்டே போடாத வட மாநிலங்களுக்கெல்லாம் அது லாபம் வர்ற மாதிரி ஜிஎஸ்டி காங்கிரஸ் அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப என்னாச்சு, தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு எல்லாம் வருவாய் பெருவளவில் கட்டாச்சு. அப்ப திடீர்னு உங்களுக்கு 1000-10,000 கோடில நீங்க இருக்கீங்க, திடீர்னு 2000 கோடிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒரு 5 மாசம் 5 வருஷம் 2022 வரைக்கும்
உங்களுக்கு நான் காம்பன்சேஷன் தர்றோம் அப்படின்னு சொல்லி பேரளவுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அப்ப இந்த 5 வருஷ பீரியடுக்குள்ள இவ்வளவு பெரிய வருமான வரிச்சுமையையும் வருமான லாஸையும் நீங்க ஏற்படுத்தும் போது சரி செய்ய முடியுமா? ரொம்ப கஷ்டம், கிட்டத்தட்ட முடியாது. ஆனால் ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதிர்ஷ்டவசமாக என்னாச்சுன்னா தமிழ்நாட்டுல ஒரு இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சிக்கான அடித்தளம் ஆல்ரெடி தமிழ்நாடு தென் மாநிலங்கள் இருந்ததுனால நம்ம அந்த இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சியை வச்சு தொழில் வளர்ச்சியை வச்சு கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிட்டோம். அப்ப நமக்கு பெருவாரியான இந்த அடி வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா 2014-15 அப்புறம் தான் நம்ம கடன் நிறைய வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். நம்ம ஒரு 10,000 கோடியில ஒரு நீங்க ஒரு வருமான செலவு வச்சு நீங்க ஒரு ஸ்கீம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு 2,000 கோடி உங்க வருமானம் குறைச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த திட்டங்கள் நீங்க நிப்பாட்ட முடியுமா? அந்த திட்டங்களை கொண்டு வரதுக்காக நீங்க வருமானத்தை ஏற்றிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அவ்வளவு இழந்த பணத்தை நீங்க எடுக்க முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், நீங்க கடன் வாங்க ஆரம்பிக்கிறீங்க. கடன் வாங்கி தான் திட்டங்கள் நடத்துறீங்க. உங்க மாநிலத்தையே ரன் பண்ணக்கூடியது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. காரணம் என்ன? மத்திய அரசின் தவறான அணுகுமுறை. சரி, அப்போ கடன் வாங்குறோம், கடனுக்கு என்ன யாட்ஸ்டிக்? நான் தான் என்னைக்குமே சொல்லுவேன், கடனோட யாட்ஸ்டிக் என்ன அப்படின்னா ஒருவோட வருமானம் தான் யாட்ஸ்டிக். இன்றைக்கு எனக்கு 1 கோடி வாங்கினா கடன் பெரிய தொகையா இருக்கலாம். அம்பானிக்கு 1 கோடி வாங்கினா ஒரு மணி நேரம் சம்பாதிக்கக்கூடிய காசு அவர் ஈஸியா அடைச்சிட்டு போயிடுவார். அப்ப வாங்கக்கூடியவனுடைய திறமையை பொறுத்து தான் அந்த கடன் அதிகமா இல்லையாங்க நிர்ணயம் பண்ணணும். இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் 2வது அதிக கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க. ஜிஎஸ்டிபி அதிகமா உள்ள 2வது மாநிலம் தமிழ்நாடு. அப்ப நம்ம ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் உங்க மாநிலத்தோட ஜிஎஸ்டிபி இவ்வளவு இருக்குன்னா இவ்வளவு சதவீதம் நீ கடன் வாங்கலான்னு நம்ம மத்திய அரசு ஒரு எல்லை வரையறை வச்சிருக்கு. அந்த வரையறைக்கையில் தான் இன்னைக்கு இருக்கு. நம்மளோட ஜிஎஸ்டிபி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி தமிழ்நாட்டோட ஒரு வருட ஜிஎஸ்டிபி 36 லட்சம் கோடி. நம்ம கடன் எவ்வளவு? 13 லட்சம் கோடி. இவன் சொல்றது 10 லட்சம் கோடி, 13 லட்சம் 10 லட்சம் கோடி. அப்ப நீங்க அரசாங்க கணக்குப்படி என்ன அப்படின்னா அரசாங்கம் மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கு அந்த ஸ்லாபு கீழே தான் அந்த கடன் நிலைமை இருக்கு. அப்போ தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. ஏன் வாங்கியிருக்கு? வருமானம் குறையும் போது அதை மேக்கப் பண்றதுக்கும் அந்த தன்னோட அரசாங்கம் நடத்துறதுக்கும் வாங்கித்தான் ஆகணும். அப்ப அந்த கடன் தான் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசோட ஜிஎஸ்டிபியோடும் அது ஹையா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, இன்னொரு வார்த்தை சொல்றாங்க என்னன்னா, இந்த ஆட்சி கடந்த 5 ஆண்டுகள் இவங்க வாங்கின கடன் இதுக்கு முன்னால் அந்த கடனோட மொத்தத்தையும் சேர்த்தோட அதிகமா வாங்கியிருக்காங்க. இப்ப 2 மடங்கு கிட்டத்தட்ட 4.75 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் இல்லையா? 2021 தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி எவ்வளவு? கிட்டத்தட்ட 20.7 லட்சம் கோடி. தமிழ்நாட்டோட கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 20.7 லட்சம் கோடி. இன்றைக்கு 5 ஆண்டுகள்ல 36 லட்சம் கோடி, அதாவது 15 to 10 கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபியில சேர்த்திருக்காங்க இந்த அரசு. 15 லட்சம் கோடி சேர்த்துட்டு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க சேர்த்ததோட 33% தான் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் எதுக்கு வாங்குறாங்க? கடன் வாங்க திமுக அரசு வாங்கிருச்சுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே அவர் போறாரு. இன்று நம்ம 1 ரூபா நமக்கு வருமானம் வந்துச்சுன்னா அதுல 64 ரூபா கட்டாய செலவினத்துல போயிருது. கட்டாய செலவினம்னா என்ன? வாங்கின கடனுக்கு வட்டி கட்டினது. ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் வாங்குச்சு, நான் வட்டி கட்ட கட்டணும் திமுக கவர்மெண்ட் சொல்ல முடியாது. 5 லட்சம் கோடி அவங்க விட்டு போறாங்க. அப்ப அதுக்கும் வட்டி கட்டணும். அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும். இந்த கட்டாய செலவினம் 64% போயிருது. எப்படி 1 ரூபா வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு வந்துச்சுன்னா 64.4% இன்ட்ரெஸ்ட், சேலரி, பென்ஷனுக்கு போயிருது. கொடுக்க வேண்டிய விஷயம் தான். இது இல்லாம நீங்க அரசாங்கத்தை நடத்த முடியாது. அப்ப 64.4 மீது 23% லோக்கல் பாடிஸ் சொல்லுவோம் இல்லையா? இந்த பஞ்சாயத்து, முனிசிபல் கார்பரேஷனு, முனிசிபாலிட்டி இந்த சொல்லக்கூடிய இந்த லோக்கல் பாடிஸ்க்கு போயிருது. எவ்வளவு? 23. அப்ப எவ்வளவு ஆச்சு? 87 கிட்டத்தட்ட 87% இந்த 2 செலவினங்களுக்குமே போயிருது. அப்புறம் இபி இருக்கு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்க சப்சிடி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நடக்காத விஷயம். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அப்போ கேப்எக்ஸ் சொல்லுவாங்க. இந்திய அரசு நம்ம வருங்காலத்துக்கு கட்டுமானத்திற்காக நம்ம வருங்காலத்துக்கு உபயோகப்படக்கூடியமான கட்டுமானங்கள்லாம் நம்ம 13% நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. ஆமா, உண்மை இல்லைன்னு யார் சொல்லலாம்? அப்ப குறையத்தான் செய்யும். ஏன் இந்த சூழ்நிலை வருதுன்னா மத்திய அரசால வருது. அப்ப இவங்க கன்வீனியன்டா என்ன பண்றாங்க இந்த கம்பேரிசன்ல? நம்ம ஒப்பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்கள் யார் எடுப்போம்? மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா எடுக்கிறீங்க. கர்நாடகாவில் 3 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் பிஜேபி தான் ஆட்சியில் இருந்துச்சு. இன்னைக்கு பிஜேபி தான் 2வது பெரிய கட்சி. மகாராஷ்டிராலையும் குஜராத்லயும் பிஜேபி மட்டுமே தான் ஆட்சியில் இருக்கு. அப்போ அதைத்தான் நம்ம சொல்லுவோம். அவங்க ஆட்சியில் இருக்கிற இதுகளுக்கு அவங்க நிறைய செய்யறாங்க. குஜராத்ல 30 வருஷத்துக்கு மேல பிஜேபி தான் ஆட்சியில் இருக்கு. அவர்கள் ஆட்சியில் இருக்கிற இடத்துக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தா கூட செஞ்சிருவாங்க. மாநில கட்சிகள் ஆட்சியில் இருந்தா அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அப்ப அதுக்காக மாநில கட்சிகள் மாநிலத்தை தூக்கி போட்டு போயிடலாமா? அந்த மாநிலத்தை அவர் நடத்தித்தானே ஆக வேண்டும். அதற்காகத்தான் கடன் வாங்க தள்ளப்படுகின்றார்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகா ஆளுது.
காங்கிரஸுக்கு செய்யறத விட கூட கம்மியா தான் திமுக கவர்மெண்ட்டுக்கு அவங்க செய்வாங்க. ஏன் அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட மாநில கட்சிகள் மிகப்பெரிய எதிரி. அப்ப அந்த கான்செப்ட்ல நம்ம கடன் வாங்கித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு. வெறும் கடன் வாங்குறோம் மட்டும் சொல்லாதீங்க, நம்மளோட ஜிடிபி எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்னு பார்க்கும்போது நம்ம வாங்கக்கூடிய கடன் அதுல கம்மி தான். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட விஷயத்தையும் இவங்க சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்றாங்க, புதிய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்றாங்க. புதிய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணி அதற்கான வருவாய் வரியை கூட்டணும். எப்படி கூட்டுவீங்க? எப்படி கூட்ட போறீங்க சொல்லுங்க? ஒரு அரசாங்கம் இதுல இதெல்லாம் வரி விதிக்கணும் அப்படின்னு இருக்கு, இவ்வளவுதான் வரி விதிக்கணும் அப்படின்னு இருக்கு, அந்த வரிக்குள்ளதான் வரி விதிக்க முடியும். அப்ப நீங்க புது திட்டத்துக்குள்ள ஸ்கீமுக்குலாம் வரியை ஏத்த போறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டா, இல்ல நாங்க வரி ஏத்தாமையே நாங்க கொடுப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்படி செய்ய போறீங்க கேட்டா நீங்க 3 வார்த்தை சொல்றீங்க. டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, அக்கௌண்டபிலிட்டி, லஞ்சமே இருக்காது அப்படின்றீங்க. 4வது பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அதாவது அரசாங்கம் நடத்த நிறுவனங்களுக்காக வாங்கின கடன் ஒரு 3 லட்சம் கோடி இருக்கு. அந்த நிறுவனங்கள் நாங்கள் வரைமுறைப்படுத்துவோம், அதுல எல்லாம் கரெக்டா பட்டி சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு செய்வோம். அப்ப அதுல உள்ள செலவினங்களையும் நான் குறைப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. இது உடனே எப்ப செய்வீங்க? இப்ப நீங்க இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு இன்னும் செலவினங்கள் ஆகுமே. இப்படி வருமானத்தை நீங்க கூட்டுவீர்கள்? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, திமுக அரசு கடன் வாங்கினாலும் வரலாற்றில் காணாத அளவுக்கு முதலீடுகள் தமிழ்நாட்டில் கொண்டு குமிச்சுது. 15 லட்சம் கோடி. நீங்க சுருங்க சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி 60 வருஷத்துல இருந்ததை விட 75% எவ்வளவு இருந்துச்சோ அதுல 75 to 80% அதை விட அதிகமா அந்த இருந்ததுல இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க. இதுதானே 20 லட்சம் கோடி இருந்த ஜிஎஸ்டிபி 36 லட்சம் கோடி ஆயிருக்குன்னா அப்ப கிட்டத்தட்ட 80% கூடி இருக்கு. அப்ப வரலாற்றுல இல்லாத அளவுக்கு தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதனால அந்த கடனை சமாளிக்க முடிஞ்சது. நீங்க போற பக்கம் பார்த்தா இப்ப கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றீங்க, இங்க கடன் அங்க கடன், இதாகி போச்சு. கடன் மேல கடன், கடனுக்கு மேல கடன் வாங்கி அதை அடைக்க ட்ரை பண்ணாங்க, அதனால கடன் ஏறி போச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, கடனுக்கு மேல வந்துச்சுன்னா வாங்கின கடனை ஒரு கவர்மெண்ட் அடைக்காம இருக்க முடியுமா? ஒரு கமிட்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் கொடுக்குது, அதை பண்ணாம இருக்க முடியுமா? அதை பண்ணித்தான் ஆக வேண்டும். அப்புறம் இன்னும் நீங்க அதிகம் சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வருது. 28.3% இருக்குன்றீங்க, பட் 26 கிட்ட தான் ஜிடிபியில இருந்துச்சு, 28.3ன்றீங்க. பரவாயில்ல, 28.3ஆவே இருக்கட்டும். இந்திய அரசாங்கத்துக்கு ஜிடிபியோட கடன் எவ்வளவு தெரியுமா? கடன் விகிதம் 50%. அது மேலேயே போச்சு, இப்ப 50% கிட்ட இருக்கும். அமெரிக்காவோட கடன் விகிதம் தெரியுமா? 100% தாண்டிடுச்சு. ஜப்பான், இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் அவங்களோட ஜிடிபி டு கடன் ரேஷியோ 100% தாண்டி இருக்கும். அப்ப எப்படி அவங்க நம்பி அந்த கடன் கொடுக்குறாங்க? யோசிச்சு பாருங்க. அவனால கட்ட முடியும், ஏன்னா கெட்டுவது தொடர்ந்து வருமானம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தால் இது ஒரு கடனே கிடையாது. அவன் அடைச்சிட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு 35 லட்சம், தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு 10 லட்சம் கோடி, இன்னைக்கு 30 லட்சம் கோடி இருக்கு, நாளைக்கு 50 லட்சம் கோடியா இருந்தான் ஜிடிபி. குர்ரா காசு அப்படிமா. அப்ப அந்த வளர்ச்சியை வச்சுதான் கடன் கொடுக்கணுமே தவிர கடன் 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 சும்மா சொல்லக்கூடாது. அமெரிக்காவுக்கு 100% மேல இருக்கு, ஜப்பானுக்கு 100% கிட்ட இருக்கு, பெரிய பெரிய பணக்கார நாடுகள் 100% தாண்டிடுச்சு. ஆனா வாங்கி நடத்திட்டு தான் இருக்காங்க. நாடு சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? அப்ப அந்த நாட்டில் தொடர் வளர்ச்சிகள் இருந்தால் இந்த கடன் ஒரு பெரிய சுமையே கிடையாது. அதை நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் பேசும்போது கன்வீனியன்டா அந்த 4 ஸ்டேட்டோட மட்டும் ஒப்பிடுறீங்க, 3 ஸ்டேட்டோட. இந்த 3 ஸ்டேட்டை சொல்லும் போது நீங்க சொல்ல தமிழ்நாடு தான் 2வது பெரிய ஜிடிபி மாநிலம்ங்கிறது நீங்க மறைச்சிடுறீங்க. ஏன் மறைக்கிறீங்க? எந்த வார்த்தையை நீங்க மறைக்க கூடாது. தமிழ்நாட்டுல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்கிறது மறைக்கிறீங்க, அதையும் நீங்க மறைக்க கூடாது. அப்பதான் தமிழ்நாட்டோட வருமானம் கூட இருக்குன்னு சொல்லணும். தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டை எவ்வளவு சொல்லுங்க. நீங்க தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டுல எவ்வளவு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு திட்டத்தட்ட தமிழ்நாடு தான் இந்தியா நம்பர் 1 கூட இருக்கலாம் அதிகபட்சம் சொல்றது. அவ்வளவு பெரிய மாநிலங்கள் அவ்வளவு வருமானம், தனிநபர் வருமானம் கூடிய அதையும் நீங்க சொல்லணும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கடன் அழுத்தக்கூடிய கடன் இல்லை. இன்னொன்னு கடன் பேசும்போது நீங்க ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு போன்ற ஒரு மிகப்பெரிய மாநிலம் அமுங்கி போவதை இந்திய அரசாங்கம் விட முடியாது. ஏன்னா தமிழ்நாடு நாளை கடன்ல விழுந்து கீழே போயிருச்சு அப்படின்னா இந்தியாவே கீழே போயிடும். அதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்ப அரசாங்கம் உதவியும் செஞ்சாகணும். உன் மாநிலத்தை நீங்க மேல முன்னால கொண்டு போய்கிட்டே இருக்கணும். நீ இருந்தீங்கன்னா அது கடன் வாங்குற கெப்பாசிட்டி உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். நீங்க இன்ட்ரெஸ்ட் அடைப்பீங்க, வருமானம் வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க கட்டுமானத்தெல்லாம் கிரியேட் பண்ணிடுங்க. புதுசா கட்டுமானம் கிரியேட் பண்ண அவசியம் இருக்காது. அப்போ உங்க வருமானம் கூடும். இன்னைக்கு இந்த மெட்ரோ போட்டீங்க, ஏகப்பா 10,000 கோடியான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதை போட்டு முடிச்சிருக்கீங்க. இது நாளைக்கு ஒரு அம்யூனிட்டி, இதை வச்சு நாளைக்கு நிறைய வருமானம் வரும். அப்போ அந்த சமயத்துல நீ புதுசா காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வருமானத்தை வச்சு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் என்றைக்குமே எக்கனாமிக்ஸ் உள்ள விஷயம். நீங்க இது புரியாம தமிழ்நாடு கடன்ல இருக்கு, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதை விட்டுட்டு வாயை மூடிட்டு வேலை பார்த்துட்டு இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க. இப்போ உங்ககிட்ட 2 கேள்விதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். திருவாரூர் மரி வில்சன் அவர்கள்ட்ட, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தர் மேலேயும் இன்னைக்கு 1,28,300 சம்திங் கடன் இருக்குன்னு சொல்றீங்க. நான் 2 கேள்வி மட்டும் கேட்க விரும்புறேன். நீங்க நிறைய வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, அப்ப அதை நிறைவேற்ற மாட்டீங்களா? 2வது, நிறைவேற்றினீங்கன்னா உங்களால வாக்குறுதி கொடுக்க முடியுமா? இன்றைக்கு தமிழ்நாடோட கடன் 13.8 லட்சம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் 1,28,300 ரூபாய் கடன் இருக்குன்றீங்க.
நீங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க. இதுக்கு மேல ₹1 கூட தமிழகத்தில் பிறக்கிற ஒரு குடிமகன் மேலே கடன் ஏறாது. ரெண்டாவது, 13.5 லட்சம் கிட்ட கடன் இருக்குன்றீங்க, 13 லட்சம் கோடி இருக்குன்றீங்க. இதுக்கு மேல ₹1 கூட நான் கடன் வாங்க மாட்டேன்னு நீங்க கேரண்டி கொடுங்க. உங்களால கொடுக்க முடியுமா? நீங்க கொடுத்தா கொடுக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா கடன் வாங்குவது என்பது தவறு கிடையாது. எக்கனாமிக்ஸ் படி, பொருளாதாரத்தின்படி கடன் வாங்குவது என்பது தவறு கிடையாது. கடன் வாங்கித்தான் வளர வேண்டும். ஒரு நாடு வளர 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 அதுல இருந்து வர ப்ரொடக்ஷன், அந்த நாட்டோட வளத்துல இருந்து அந்த கடன் நீங்க அடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை பயன்படுத்தாம நான் கடனே வாங்க மாட்டேன், ஒரு தட்டு ஒன்றும் வாங்க மாட்டேன், வளரவும் மாட்டேன், அப்படி இருப்பேன், அந்த நாடு பிச்சைக்கார நாடாவே தான் இருக்கும். வளர்ச்சியும் கடனும் பொருளாதாரத்தில் ஒன்றோடு ஒன்று ஒட்டிருந்து மேல வர்றதுதான், ஒன்றிணைந்து மேல வர்றதுதான் வளர்ச்சியும் கடனும். அப்ப அதுதான் தமிழ்நாட்டு பாலிசியில் நடந்திருக்கு. நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உலகம் முழுசு இப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. முழுசு உட்காந்து கடன் ஆகி போச்சு, அது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பையன் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர மாட்டான். இன்னைக்கு சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு கதையா சொன்னீங்கல்ல, அதே கதையை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறீங்க. ஐயா, நான் என்கிட்ட ஒரு 10 கோடியா கடன் ஆகி போச்சியா, நான் நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறேன், நீங்க என்ன தொடங்க காசு கொடுங்க, அவனுக்கு கொடுப்பானா? ஒரு பைய தரமாட்டான். அதேதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஊர் முழுசு கடன் வாங்கிட்டேன், ஒண்ணுமே இல்லை என் ஊர்ல ஒண்ணுமே இல்லை உட்காந்து நடுத்தரல மண்ணை வாங்கி தலையில போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பையன் உங்கள்கிட்ட இண்டஸ்ட்ரி தொடங்க மாட்டான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கிட்டு உங்களோட வேலையை என்ன அடுத்து முன்னோக்கி பார்க்க வேண்டும். முன்னோக்கி பார்த்து இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வாங்க. அதுக்குள்ள வழி ஒன்றும் பண்ற மாதிரியும் தெரியல, அந்த கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, அந்த திறமையும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பின்னால கொண்டு போயிடாதீங்க. டிஎம்கே கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆக்கி வச்சுட்டு போச்சு முந்தின கவர்மெண்டோட ஜிடிபியை. நீங்க விட்டுட்டு போகும்போது இந்த 5 ஆண்டுகள் முடிக்கும் போது நீங்க ஒரு 55 லட்சம் கோடி அல்லது 60 லட்சம் கோடியில விட்டு போங்க. இந்த கடன் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த 35 லட்சம் கோடியை தயவு செய்து 30 லட்சம் கோடியாகவோ அல்லது அதே 35 லட்சம் கோடியாக விட்டுட்டு போனீங்கன்னா தான் கடன் மிகப்பெரிய சுமையாகும். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அரசியல் ஆதாயத்திற்காக பொருளாதாரத்தை மக்களுக்கு தவறா கண் முன்னால காமிக்காதீங்க. நீங்க கொடுக்கறது என்ன தெரியுதுன்னா, நான் கொடுத்த வாக்குறுதியில் ஒன்றும் நிறைவேற்ற போவதில்லை என்பதை நீங்க மறைமுகமா சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்ல, பிஜேபி கவர்மெண்ட் மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரியுது. அடுத்த 5 வருஷத்துக்கு இதே தான் சொல்ல போறீங்க. பிம்பிலிக்கு பிலாபி ஒண்ணும் இல்ல, பிம்பிலிக்கு பிலாபி ஒண்ணும் இல்லைன்னு தான் நீங்க சொல்ல போறீங்கன்னு தெரியுது. அது உங்களுக்கும் உங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும் உள்ள விஷயம். அது நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணீங்களோ பண்ணிக்கங்க. ஆனால் நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை நாசமா போச்சுன்னு சொல்லி தமிழ்நாட்டை தெருக்கு இழுத்து விட்டுறாதீங்க. அது மட்டும் உங்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம்.